27/6/2024 காருண்யா ப்ளஸ் 528க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோன்னு பார்த்துடலாமா? புதுசாக பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா? தள்ளி தள்ளி பார்க்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் யூஸிங்காக இருக்கும் சரிங்களா? ஏன்னா நீங்கள் தள்ளி தள்ளி பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வர்றது புரியாது, நீங்கள் தவற விட்டுருவீங்க சரிங்களா? அதுக்காக நம்ம சொல்லியே கொடுக்குறோம் சரிங்களா? பாருங்கள், நல்ல ஒரு கெஸ்ஸிங் தான் நம்ம வீடியோவில் எடுப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். எப்போவுமே ஒரு நல்ல ஒரு வின்னிங் தான் நம்ம எடுத்து கொடுப்போம் சரிங்களா? சில நாட்கள் 1-2 நாள் மிஸ் ஆகும், வாரத்தில் 4 நாள் நல்லாவே எடுத்து கொடுப்போம் சரிங்களா? அதேமாரி பாருங்கள், நேற்றுக்கு வந்துட்டு ஆல் போர்டு 2, 1, 4ன்னு நம்ம கொடுத்துருந்தோம். இன்றைக்கி வந்துட்டு மொதல் ரிசல்ட் வந்து என்ன வந்துச்சுன்னா 4, 9, 5ன்னு மொதல் ரிசல்ட்டு சரிங்களா? அது அன்சால்ட்டாக இருக்குது. நம்பர் சரியாக உட்காரல சி போர்டு, இல்லைன்னா இந்த நம்பர் தான் வந்திருக்கும் இன்றைக்கி சரிங்களா? 5ஆம் நம்பர் வந்து கீழே இறங்கின மாதிரி வந்துடுறதுனால திருப்பி ரொட்டேட் பண்ணதுனால வந்த ரிசல்ட்டு என்னென்னா இன்றைக்கி அடுத்து வந்த ரிசல்ட்டு தான் 8, 8, 5ன்னு வந்திருக்கு சரிங்களா? இது நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம். ஆல் போர்டு கணக்கில் வந்துட்டு தான் நமக்கு ரிசல்ட்டு வரும் எப்போவுமே. அதனால் ஆல் போர்டு கணக்கில் வந்ததுனால 4ஆம் நம்பருக்கு வந்திருக்கணும் சரிங்களா? ஆனால் இன்றைக்கி ரிசல்ட் இதான் ஃபஸ்ட்டு வந்தது, இதான் ரிசல்ட்டு சரிங்களா? அது 5ஆம் நம்பர் சரியாக கீழே சென்டராக நிற்காமல் போனதுனால அது அன்சால்ட்டாக ஆகிருக்குது நம்பரு. ஒருவேளை நாளைக்கு இந்த நம்பர் திரும்பவும் இதுலேருந்து 2 நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா? 49, 45, 95 அந்த மாதிரி நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா? ஏன்னா ஒரு நாள் அன்சால்ட் ஆனால் அந்த நம்பர் மறுநாள் வரும். அதுக்காக நான் சொல்லிக் கொடுக்குறேன். மறுநாள் வரனாலும் அடுத்த நாள் வரும். 2 நாளைக்குள்ளார கண்டிப்பாக வரும் இந்த நம்பர். கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்காக சொல்லிக் கொடுக்குறேன் சரிங்களா? இன்றைக்கி ரிசல்ட் ஆனது 8, 8, 5 சரிங்களா? நம்ம சி போர்டுக்கு 5 கரெக்டாக கொடுத்துருக்குறோம் சரிங்களா? இந்த 8 எங்கே வேணாலும் வரலாம். சி போர்டில் வரலாம், பி போர்டில் வரலாம். அவுட்டில் கொடுத்தோம்னா அது எங்கே வேணாலும் வரலாம். கரெக்டாக பி போர்டுக்கு வந்திருக்குது சரிங்களா? நம்ம இந்த கெஸ்ஸிங்கும் நல்லா தான் வந்திருக்குது. அதேமாதிரி டபுள்ஸ் வந்தால் என்னெல்லாம் வரும்னு சொல்லி நேற்று நம்ம கொடுத்துருந்தோம். 888ங்கிறது ஏபியில் பாஸ் ஆகிருக்குது சரிங்களா? ஏபியில் பாஸ் ஆகிருக்குது. அப்படி டபுள்ஸ் வராமல் இருந்தால் இந்த இதுலேருந்து கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கும். ஆனால் டபுள்ஸ் வந்ததுனால 88 பாஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி நம்ம 3 டிஜிட்டல் பாருங்கள், பாக்ஸு போடுறவங்க பாக்ஸ் போடுங்கன்னு சொல்லி தான் கொடுத்துருந்தோம். 5 சி போர்டுக்கு வந்திருக்கு. 8, 5, 8, 8 நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு பாக்ஸ் வின்னிங் வந்திருக்குது சரிங்களா? ஃபுல் வின்னிங் பாக்ஸ் வின்னிங் வந்திருக்கு பாருங்கள் சரிங்களா? நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங்கில் போயிடலாமா? நேற்று நல்லாவே ஒரு ஃபுல் வின்னிங் நம்ம பாக்ஸ் வின்னிங் வாங்கியிருக்கோம். அதேமாதிரி சி போர்டுலேயும் நம்ம 5 வச்சுருக்கிறோம். 2 டிஜிட்டல்லையும் நேற்று நம்ம 88 கொடுத்துருக்குறோம். ஏபிக்கு பாஸ் ஆகிருக்குது சரிங்களா? டபுள்ஸ் வந்து அப்படி வரலான்னு சொல்லி கொடுத்துருந்தோம், அதுவும் பாஸ் ஆகிருக்கு சரிங்களா? நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங்கை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், 8610575149 கேரளா மற்றும் டிஆர் போடுறதுக்கு நம்பிக்கையான நம்பர். நீங்கள் நம்பி போடலாம். வின்னிங் அமௌண்ட்லாம் பக்காவாக வந்துடும், ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை சரிங்களா? ரிசல்ட் வந்துச்சுன்னா வின்னிங் அமௌண்ட்லாம் அடுத்தடுத்து ஒரு 1/2 hour 1 hour சென்ட் பண்ணிவிடுவோம் சரிங்களா? பாருங்கள், நம்பி போடலாம் சரிங்களா? 1 மணி டிஆர், 3 மணி கேரளா, 6 மணி டிஆர், 8 மணி டிஆர் சரிங்களா? 4 ஷோ நம்ம எடுக்கிறோம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் சரிங்களா? நம்பி போடுங்க சரிங்களா? அடுத்து நாளைக்கு உண்டான ஆல் போர்டை பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ஸிங்கில் வர்றது 07ங்கிற நம்பர் வருது சரிங்களா? ஆல் போர்டில் 07ங்கிற நம்பர் வருது. சப்போர்ட்டுக்கு 8 நாளைக்கு வந்தாலும் வரலாம் திரும்பவும். அப்படி இதெல்லாம் வரலன்னா இதுக்குண்டான பவர் நம்பர் கண்டிப்பாக வரும் சரிங்களா? 0க்கு பவர் 5 சரிங்களா? 7க்கு பவர் 2 சரிங்களா? 8க்கு பவர் 3 பாருங்கள். இது இந்த மாதிரி டெய்லி சொல்லி கொடுப்போம். இது என்ன 6 நம்பரான்னு நினைக்காதீங்க. எதுக்காக சொல்கிறேன்னா 0ன்னு வந்துச்சுன்னா உங்கள் கணக்கில் 5ஐயும் சேர்த்து வைங்க ஆல் போர்டுக்கு. அப்போ ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். 7ன்னு வந்துச்சுன்னா 2ஐயும் சேர்த்து வைங்க. அப்போ தான் ஏன்னா 7 அடிக்கிற இடத்துல 2 அடிப்பாங்க. அதுக்காக தான் நம்ம எப்போவுமே சொல்லிக் கொடுப்போம். சப்போஸ் இந்த சப்போர்ட் கொடுக்குற 8 உள்ளே வந்துச்சுன்னா 3 சேர்த்து வைங்க. 8 வரலன்னா 3 உள்ளே வந்துடும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன் சரிங்களா? பாருங்கள், எப்போவுமே நான் சொல்லிக் கொடுக்குறது அதுக்கு தான் சரிங்களா? அதுமாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 02ங்கிறது என்னுடைய கணிப்பு. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7, 4 சரிங்களா? சி போர்டில் 5, 6 கொடுத்துருக்குறேன். இல்லைன்னா இந்த சப்போர்ட் கொடுத்துருக்க 8 திரும்பவும் உள்ளே வந்தாலும் வரலாம். சி போர்டுக்கு திரும்பவும் வரலாம், அதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இந்த 5 வந்துட்டு கண்டிப்பாக சி போர்டில் உட்காரணும். அப்படி இல்லைன்னா ஏ போர்டில் உட்காரணும் சரிங்களா? பாருங்கள், ஏன்னா என்ன இங்கே ஏ போர்டுக்கு நம்ம 0 கொடுத்துருக்குறோம். பவர் நம்பர் கொடுத்துருக்கறனால சப்போஸ் அது அங்கே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா? அப்படி வந்தால் எப்படிலாம் வரும்னு சொல்லிவிட்டு நான் 2 டிஜிட்டல் 3 டிஜிட்டல் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் சரிங்களா? ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் 25, 27, 75, 45ங்கிற நம்பர் கொடுத்துருக்குறேன். அடுத்து 95, 90, 48, 07ங்கிற நம்பர் கொடுத்துருக்குறேன் சரிங்களா? இதில் உங்கள் கணிப்பில் ஆல் போர்டுக்கு போடுங்க சரிங்களா? இதில் நான் கொடுத்துருக்க செட்டில் நீங்கள் எதையாவது சூஸ் பண்ணால் எந்த செட்டு வரணும், 1, 2
சூஸ் பண்ணால் அதை ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக வாங்க. 25ன்னு போட்டிங்களா 52ம் போடுங்க, 27ன்னு போட்டிங்களா 72ம் போடுங்க. அப்போ ஒரு பக்கா மாஸ் வின்னிங் கிடைக்கும். நாளைக்கு இதில் இருந்து கண்டிப்பாக வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, பாருங்கள். உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் நண்பா. என்னுடைய கணிப்பு தனிப்பட்ட கணிப்பை மட்டும் நான் கொடுக்குறேன். சரிங்களா, உங்கள் கணிப்பில் வருதான்னு பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி வைங்க. எல்லா போர்டுமே ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக வைக்கணும். 09 90 இல்லை 09 அந்த மாதிரி வைக்கணும். 95 5 95 இல்லைன்னா 59 அப்படியும் வைக்கணும். சரிங்களா, 07 7 0 அந்த மாதிரியும் வைக்கணும். 07 70 அந்த மாதிரியும் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் அந்த நம்பர் வந்துருச்சுன்னா மிஸ் ஆகக்கூடாது. நம்ம வின்னிங் வாங்கி 4 போர்டில். சரிங்களா, அதுக்காக நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சரிங்களா, நாளைக்கு ஒரு டபுள்ஸ் வருமா, இந்த மாதம் போன வாரம் அடிக்கலை, மாத கடைசி, அதனால் டபுள்ஸ் வர்றதுக்கு வந்தாலும் வரலாம். டபுள்ஸாகவே வந்து வச்சாலும் வைப்பாங்க, சொல்ல முடியாது. அப்படி வந்தால் என்ன நம்பர் வரும்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். இதுவும் ஆல் போர்டுக்கு தான், ஏபிபிசி ஏசி எல்லாத்துக்கும் சேர்த்து தான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா, 55 44 22 77 66 11 இந்த நம்பர்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு பாருங்கள், உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள், இல்லைன்னா சிங்கிளாக கூட இந்த நம்பர்லாம் வரும். சரிங்களா, அதேமாதிரி 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் நம்ம பாக்ஸ்ன்னு தான் சொல்லிக் கொடுப்போம். பேட்டர்ன் பிரகாரம் கரெக்டாக தான் நம்ம எடுக்கிறோம். ஆனால் அவன் மாற்றி தான் அடிக்கிறான். சில நேரம் ஒரு நேரம் கரெக்டாக உட்காருது, சில நேரம் மாற்றி அடிக்கிறான். அதுக்காக தான் பாக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துறோம். எந்தாவது நான் கொடுத்துருக்க செட்டில் நீங்கள் ஏதாவது கணிச்சு வச்சிங்கன்னா அது பாக்ஸாக போடுறது மிக சிறப்பு. சரிங்களா, இல்லை மாற்றி வச்சு கூட ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா, அப்போ தான் ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். என்னென்னா சி போர்டில் கொடுக்குற நம்பர் ஏ போர்டுக்கு போகும், அப்படி டர்ன் ஆகுது. அதுக்காக நேற்று கூட பாருங்கள் 588ன்னு நம்ம கொடுத்துருந்தோம், ஆனால் 885ன்னு சொல்லி வச்சுட்டாங்க. சரிங்களா, 5 ஏ போர்டுக்கும் மாறும், சி போர்டுக்கும் மாறும். நாளைக்கும் அதே மாதிரி மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இல்லைன்னா அப்படியே கூட அடிப்பாங்க. சரிங்களா, 076 272 236 638 595 468 425 545 ஒரு 8 செட்டு கொடுத்துருக்குறேன். 8 செட்டையும் போட்டால் ரொம்ப இதாகும். உங்கள் கணிப்பில் ஸ்ட்ராங்காக நான் கொடுத்த நம்பர் ஏதாவது வந்தால் மட்டும் அதை எடுத்து பாக்ஸாக போடுங்க, இல்லைன்னு மாற்றி வச்சு ப்ளே பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா, என்னுடைய ரிக்வெஸ்ட் மட்டும்தான் இது, என்னுடைய சொந்த கணிப்பு மட்டும்தான். எதுவும் வந்து ஒரிஜினல் கிடையாது, எல்லாமே ஒரு கணிப்பு மட்டும்தான். சரிங்களா, எதுவும் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. சரிங்களா, ஒரு கணிப்பு இது வரலாம் அப்படின்ட்டு, அடுத்த நம்பர் இது வரலான்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா, நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, அதுமாதிரி டிக்கெட் போடணும்னு நினைக்கிறீங்களா, இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா, டிக்கெட் போடுறது வின்னிங் அமௌண்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம், பக்கா செட்டில்மெண்ட் ஆகிடும். சரிங்களா, நம்பி போடலாம். சரிங்களா, பாருங்கள், நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கிறேன்.